வணக்கம். இந்த பதிவில் நீங்கள் இப்போ பார்க்குற அழகான வெள்ளை நிற நாட்டு ரோஜாங்க. எத்தனை பூக்கள் பூத்திருக்கு பாருங்க. மரம் மாதிரி வளர்ந்துருச்சு. இதற்கு காரணம் கோகோபிட். காயர்பித் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னை நார் கழிவில் நாம் ரோஜா செடிகளை வளர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாமே தென்னை நார் கழிவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கோகோபிட் ஆன்லைனில் கிடைக்கிது. அதை வாங்கி நீங்கள் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உணர்த்திட்டு அதன் பிறகு வாங்குகிற செடியை ஃபுல்லாகவே சாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு வேர் மட்டுமே இருக்கும் மாதிரி இந்த சின்ன தொட்டிகளில் நாம் நட்டுறணும். இப்போ நீங்கள் பார்க்குறது காஷ்மீரி ரோஸ். மொட்டுக்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். இது டெய்ஸி ரோஸ்னு வெள்ளை ரோஜா. இந்த செடி நல்ல மரம் மாதிரி வளர்ந்துருச்சுங்க. இந்த கோகோபிட்டில் சின்ன தொட்டியில் வச்சு நாம் வளர்க்குறோம். அதன் பிறகு நல்ல ஹெல்த்தியாக வந்த பிறகு கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு 6 இன்ச் பாட்டில் இருந்தது. அதன் பிறகு 8 இன்ச் பாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு 12 இன்ச் தொட்டியில் இருக்குங்க. ஃபுல்லாக எல்லாமே எந்த தொட்டிக்கு மாற்றினாலும் இதை கோகோபிட்டில் தான் வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ண கோகோபிட்டை செடிகள் நட பயன்படுத்துகிறோம். இப்போது வளர்ந்த செடியை பெரிய தொட்டிக்கு மாற்றும் பொழுது அரை தொட்டி நீங்கள் கோகோபிட் போட்டுட்டு அதன் பிறகு நாம் வளர்த்த கோகோபிட்டில் வளர்ந்த செடியை களையாமல் எடுத்து பெரிய தொட்டியில் வச்சு சுற்றி கோகோபிட் போட்டு விட்டுறணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோகோபிட்டில் வளர்கிற செடிக்கு நம்ம கம்போஸ்ட், மண்புழு உரம், சாண எரு எதுவுமே கொடுக்க முடியாது. ஒன்லி NPK மட்டும்தாங்க கொடுத்து வளர்க்க முடியும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ்னு சொல்லக்கூடிய இந்த நைட்ரஜன் பல வேரியேஷனில் கிடைக்கிது. அதை நீங்கள் வாங்கி உரமாக கொடுக்கலாம். அந்த உரங்கள் மட்டுமே இந்த கோகோபிட்டில் ஏற்று செடிகள் வளர்ந்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற அழகான ரோஜாக்கள் கிடைக்கணுன்னா கோகோபிட்லேயும் வளர்க்கலாம். எங்கள் வீட்டில் சாயில், கோகோபிட் ரெண்டுலேயுமே இருக்குங்க. அதற்கான முறையான பராமரிப்புகள் நம்ம கொடுத்தோன்னா ரெண்டுலேயுமே நல்ல ஒரு அழகான பூக்களை நம்ம பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.